ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் கூடி கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் இதை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், இது உங்களுடைய ஜெப நேரத்திற்கோ அல்லது உங்களுடைய வேத வாசிப்பு நேரத்துக்கோ ஆல்டர்னேட் கிடையாது. நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் செய்யணும். இது ஆண்டவரோடு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன இக்னிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உந்தி தள்ளுறதுக்கான ஒரு காரியம், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை செய்யணும். ஒரு சிலர் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் இதில் உட்காரோம் அப்படின்லாம் சாட்சி சொன்னாங்க. அது தப்பான சாட்சி. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை அதிகாலையில் பண்ணிவிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. அது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். நம்மதியில் இருக்கிற போதகர் அவர்கள் நம்மை ஆராதனை கூட நடத்துவார்கள். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. எல்போலா நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்லோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லோலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்லோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, ஐயா மகிமைக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சக தேவா. உம்மை ஆராதிக்கின்றோம்
என் ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே. பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, என் ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். என் ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஊழிய பாதையிலே எனக்கு உதவின மாதயவே. ஊழிய பாதையிலே எனக்கு உதவின மாதயவே. கெஞ்சுகிறேன் கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே. கெஞ்சுகிறேன் கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே. ஆராதிக்கின்றோம் தகப்பனே, ஆராதிக்கின்றோம். ஐயா, ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தகப்பனே, ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றேன். பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, 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 உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எங்கள் பரலோக தகப்பனே, எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தவரே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவரே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜாவே, உமக்கு முன்பாக நாங்கள் தாளம் பண்ணுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையாக எதை பார்க்க போகிறோம், என்ன பிரேயர் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதம் முழுவதும் ஏறக்குறைய இது 3வது வாரம் முடியுது. இது வரைக்கும் நம்ம
18வது பிரேயர் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாக வேதத்தில் உள்ள பிரேயர்ஸை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதை நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம், எந்த இடத்துல பார்க்க போகிறோம் அப்படின்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதுவும் குறிப்பாக 12வது வசனத்திலிருந்து அந்த 14வது அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ரொம்ப வெசனப்பட்டு கோபப்பட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த 11வது வசனம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். இப்போ அந்த 12வது வசனத்தில் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் 3 புருஷருடைய பேரை சொல்கிறார். அதாவது 14வது வசனம், நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்கிறாரு. நோவா, தானியேல், யோபு, இந்த 3த்தையும் சொல்கிறார். இந்த 3 பேரையும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக இந்த 3 பேருடைய காரியங்களை கவனிங்க. இது யாருமே இஸ்ரவேலுக்குள்ளே உள்ளவங்க இல்லை. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு கிழக்கத்திய புத்திரர், நோவா அரராத் மலையிலையும் அந்த பக்கத்துலையும் குடியிருந்தவர், அவர் கானானுக்குள்ளே இருந்தவர்னு சொல்லப்படலை. அடுத்தபடியாக தானியேல் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் அவர் அடிமைக்கு போன பிறகு தான் நமக்கு அவரை பற்றி வருது. தானியேல் 1ஆம் அதிகாரமே அவர் அடிமைத்தனத்துக்குள்ளே பாபிலோனுக்கு போன பிறகு தான் ஆரம்பிக்குது. ஸோ இது 3மே ஒரு வகையில் பார்த்திங்கன்னா புறஜாதியார் மத்தியில் நடக்கிறதான சம்பவம். ஏன் சொல்கிறேன்னா, யோபு கிழக்கத்திய புத்திரரில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா நமக்கு அப்போ தேசங்களே பிரிக்கப்படலை, கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்படலை, எதுவுமே இல்லை. நோவாவுடைய பேழை எங்கே இறங்குச்சுன்னா அரராத் மலை மேலே இறங்குச்சு. அந்த அரராத் மலை என்பது இன்றளவும் துருக்கி பக்கத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 புருஷரை ஏன் நமக்கு சொல்கிறாரு, மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 புருஷருக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்கள். என்ன ஒத்துமை இருக்குது? நோவா காலத்திலையும் ஒரு அழிவு இருக்கிறது. இந்த அழிவு உலகளாவிய அழிவு, சரியா? தானியேல் காலத்தில் தேசம் தன்னுடைய பர்டிகுலராக அவருடைய தேசம், அவருடைய தேவாலயம் எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்போ யோபு அவருடைய குடும்பம் அழிக்கப்பட்டது. பர்டிகுலராக அவர் தேசம் அழியல, அவருடைய இந்த உலகம் அழியல, தேசம் அழியல, தேவாலயம் அழியல, பர்டிகுலராக அவர் குடும்பம் அழியுது. இப்போ இந்த 3 பேரையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என் குடும்பம், 2வது என் தேசமும் என் தேவாலயமும், 3வது முழு உலகமும். இவங்க 3 பேருமே ஒரு அழிவோடு கூட சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா நேபுகாத்நேச்சார் தேவாலயத்தை இடித்து தீக்கரையாக்கி விட்டுட்டு தேசத்தை வனாந்தரமாக்கி தான் தானியேலை சங்கிலியில் கூட்டிகிட்டு வர்றாரு. யோபு காலத்தில் ஒரே நாளில் அவருடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அதற்கு பிறகு நோவா காலத்தில். ஸோ இந்த 3 காரியங்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் இந்த 3ல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது? நோவா காலத்தில் தேசம் எப்படி, உலகம் எப்படி இருந்ததுன்னா சீர்கெடும் கொடுமையுமாய் இருந்தது. தானியேல் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது, அதாவது தேவனை அழிக்கிறதுக்கான தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசமானது அக்கிரமத்தில் மிகுந்து இருந்தது. அவருடைய தேவாலயத்தில் அக்கிரமம் காணப்பட்டது, அருவருப்புகள் காணப்பட்டது. ஆனால் யோபுவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் யோபுவை பார்த்தீங்கன்னா அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானமாக இருந்தார். ஆனால் அவர் குடும்பத்தில் தான் அழிவு வந்தது. அவருக்கு எந்த அழிவும் வரல, அவருக்கு சரீரத்தில் பாதிப்பு வந்துச்சு. ஆனாலும் இது எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது, அது வேற விஷயம். இது சோதனைக்கு நேராக கடந்து போகப்பட்டது. இப்போ இந்த 3 புருஷர் நடுவில் இருந்தாலும் அவர்கள் ஆத்மாவை மாத்திரம் அவர்கள் தப்புவிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் இவ்வளவு கோபம் கர்த்தருக்கு? பல நேரங்களில் இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வராரு, அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் குமாரரும் குமாரத்திகளையும் தப்புவிக்க மாட்டார்கள்னு இருக்கு 16வது வசனத்தில். திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவங்க 3 பேருடைய உயிர் மட்டும்தான் கிடைக்கும், அவங்க குமாரர் குமாரத்திகள் உயிர் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தேசத்தில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஒரு சிலர்லாம் என்னை ரொம்ப கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், பிரதர் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் இல்லை. இந்த கொள்ளை நோய்க்கு 2வது அலை 3வது அலை எல்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் ஜெபம் பண்ணியும் எங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் இல்லை. அழுது பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம், கர்த்தர் மனமிறங்குற மாதிரியே தெரியல. இந்த அதிகாரத்தை எனக்கு வாசிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவர் எதை பற்றி சொல்கிறாரு? தேசத்தினுடைய பாவம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால், ஒரு காலத்தில் இந்த முழு பூமியும் கொடுமையினால் நிறைந்து தேவனுக்கு துரோகம் செய்து பாவம் செய்தது. அதை வாஷ் பண்ணிட்டார் மொத்தம்.
இந்த நோவா காலத்தில் கொடுமையில் நிறைந்திருந்த காலத்திலேயா இருக்கட்டும், இஸ்ரவேல் காலமாக இருக்கட்டும், அல்லது யோபினுடைய காலமாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது குடும்பம், இது ரெண்டும் தேசம், உலகம், 3 பார்ட். ஆனால் வசனம் சொல்லுது அவர்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் அவர்கள் தப்புவிப்பார்கள் என்று சொல்லி. ஏன் அந்த தேசமும் அந்த மக்களும் கர்த்தருக்கு விரோதமான துரோகம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது. ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்லலைங்கிறத பார்த்தோம், அதை விட்டுருவோம். இன்னைக்கு அழுகுறோம், கதறோம். ஆனாலும் கூட இன்னும் நமக்கு ஒரு முடிவு, சரியான முடிவு வரவில்லை, பூரண முடிவு வரவே இல்லை. நான் இப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய கோபம் முழுவதுமாக ஆறிவிட்டதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் உணர முடியல. இன்னும் பல தேசங்களில் 4வது அலை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பல தேசங்கள் துரோகம். நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், கர்த்தர் அருவருக்கிற அழிவை உடனே கொடுக்கக்கூடிய பாவங்களில் ஒன்று ஓரின சேர்க்கை. இந்த கடைசி காலத்தில் இந்த ஓரின சேர்க்கையும் அருவருப்பான பாவங்களும் தவறான உறவுகளுக்கு அங்கீகாரமும், விபச்சாரத்திற்கு அரசாங்க ரீதியான அங்கீகாரமும், எதெல்லாம் பாவம்னு நம்ம சொன்னமோ அது எல்லாத்துக்கும் அரசாங்க ரீதியான அங்கீகாரம். உலகளாவிய எல்லா நாடுகளிலும் அவங்கள கூட மன்னிச்சிடலாம், திருச்சபையில் அங்கீகாரம். அதான் முதல்ல வீடு, யோபு என்பது வீடு. முதல்ல வீட்டுக்குள்ளே வந்துருச்சு பாவம், தேவனுடைய வீட்டுக்குள்ளே இன்றைக்கி பாவம். அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளே பாவம், அக்கிரமம். இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாருன்னா காரணம் அதுதான். ஃபஸ்ட்டு அவருடைய வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே, தேவனுடைய வீட்டுக்குள்ளே இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள். அதை தாண்டி தேசம் துரோகத்தினால, அக்கிரமத்தினால் நிறைஞ்சிச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் பாரபட்சமே கிடையாது, அழிவை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தர் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறது உண்மை, அழுகிறது உண்மை, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் அந்த செகண்ட் வேவ் போகும்போது ஜனங்க அலைஞ்ச போது, அந்த ஆக்சிஜனுக்கு அலைஞ்ச போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? இது உலகளாவிய பல தேசங்கள். இப்போ இந்த தேசங்களை பாருங்கள், கர்த்தர் எதெல்லாம் வாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பஞ்சமாமா, 2வது பட்டயமாம், 3வது கொள்ளை நோய். இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர் 4 காரியங்களையும் சொல்லுகிறார். பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய், பட்டயம் என்று சொல்லி 21வது வசனம் சொல்கிறார். இப்போ பல தேசங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பர்மாவாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு விரோதமாக பட்டயம் எழும்ப கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த பட்டயம் எழும்பி வரும்போது அவைகளுக்குள்ளே இன்னைக்கு ஜனங்களை நம்ம மீடியாவில் பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம மீடியாவில் பார்க்கல, எழுதி வச்சிருக்காரு. இந்த எழுதுனதை படிக்கும் போது நமக்கு சாதாரணமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஜனங்கள் துப்பாக்கியால் சுடப்படும் போது, அப்புறம் அரசாங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார அரசாங்கங்கள் எல்லாம் ஜனங்களை துன்பப்படுத்துகிற போது இதை பார்க்குறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேசத்தில் விடுதலை இல்லை, தேசத்தில் விடுதலை இல்லை. அவங்க தேசத்துக்கு விடுதலை கிடைக்கணும்னு அங்கே இருக்கவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. பர்மாவில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், இப்போ ஆப்கானிஸ்தானில் எத்தனையோ மிஷினரிகள் எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. கண்டிப்பாக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேசத்தை கர்த்தர் கைவிட்ட பிறகு அந்த தேசத்தில் பஞ்சமோ கொள்ளை நோயோ பட்டயமோ கர்த்தர் அனுமதித்து விட்ட பிறகு அதை காப்பாற்ற யாராலையும் முடியாது, தேசத்தையும். ஆனால் வசனம் இங்கே என்னத்தை ஆண்டவர் அதில் அழகாக ஒன்று சொல்கிறாரு. அங்கே நோவா, தானியேல், யோபு என்கிற மனுஷன் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்மாவை தப்புவிப்பார்களே அல்லாமல். அப்படி ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க ஆத்மா தப்புவிக்கப்படும் அர்த்தம். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், அது பர்மாவாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரர்களுடைய ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்படும். அவர்களுக்கு கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பார். எருசலேம் முழுக்க அழிவு வந்தாலும் தானியேலை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். உலகம் முழுவதும் அழிந்தாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். யோபுவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யோபுவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஆனால் இவங்க எல்லாரும் நீங்கள் எடுத்து பாருங்க, அவர்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாக இருந்திருப்பாங்க. நோவா நீதிமான், யோபு நீதிமான். இப்போ நீங்கள் தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க, என் பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே. இப்போ இவங்களுடைய ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்படும், குமாரர் குமாரத்திகள் கூட மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? இந்த இடத்துல இப்படி ஒரு பட்டயமோ, இப்போ ஆப்கானிஸ்தான்லையும் பர்மாலையும் பட்டயம் போய்கிட்டு இருக்கு.
உலகளாவிய கொள்ளை நோய் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது இதில் எனக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதே, நம்மள ஜெபம் பண்ணுறோமே, ஆண்டவர் நம்மளை ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், தேசம் துரோகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேசத்தை கர்த்தர் கைவிடுவார், உன்னையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். தேசம் அழிவுக்கு நேராக போகும். ஏன்னா அவங்க மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். எப்போ ஆண்டவர் வீட்டை கை வைக்கிறாரு, எப்போ திருச்சபையை கை வைக்கிறார்னா, திருச்சபைகளுக்குள்ள அது நுழையும் போது தான் திருச்சபையை கை வைக்கிறார். இந்த 2000 வருஷமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்க, எல்லா இடத்திலும் இதே மாதிரி பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திருச்சபையை மட்டும் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்திருப்பார். அது கம்யூனிஸ்ட் தேசமாக இருக்கட்டும், ஃபேசிசமாக இருக்கட்டும், நாசிசமாக இருக்கட்டும், அல்லது மற்ற இசங்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற மார்க்கங்கள் எழும்பி வரும்போதாக இருக்கட்டும், அப்பொழுது கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் நசுக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, அவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஜீவனையும் பத்திரமாய் பாதுகாத்தார். அது வரலாற்று சான்று இருக்கிறது, வரலாற்று உண்மை. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வரட்டும், உன்னையும் என்னையும் அவர் இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இனிமேல் பஞ்சங்கள் வரும், உலகளாவிய பஞ்சம் வரும், உலகளாவிய கொள்ளை நோய், அடுத்து உலகளாவிய பஞ்சம். அப்படி வரும்போதும் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாப்பார். என்னங்க செய்வார், எப்படி பாதுகாப்பார்? இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் மருந்தே கிடையாது, 1.5 வருஷம். இப்போ இருக்குன்றாங்க. அந்த மருந்து எந்த அளவுக்கு யாராருக்கு எப்படி எப்படி வேலை செய்யுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது வேலை செய்யறதும் இல்லை. ஒரு சிலருக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு ஒத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வாட் எவர் இட் இஸ், அப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அந்த மருந்தில்லாத காலத்திலேயே கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்தார். அதுதான் நோவா, தானியேல், யோபு தங்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் தப்புவித்துக் கொள்வார்கள். இப்போ அடுத்து பஞ்சம் வரும்போது சரி, இப்போ எல்லாம் விலைவாசி ஏறும், பெட்ரோல் 100 ரூபா வரும் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம். பெட்ரோல் 100 ரூபாய்க்கு வரும்னு சொன்னோம். ப்ராஃபஸி கிடையாது, இப்பவும் சொல்கிறேன், நான் ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் 100 ரூபா பெட்ரோலுக்கு வரும்னு சொன்னோம். இன்றைக்கி 100 ரூபாயை தொற்றுச்சு பெட்ரோல். ஆனால் ஒன்று, அது 100 ரூபாய் ஆனாலும் 110 ரூபாய் ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் பெட்ரோல் போடுவதற்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது பால் விலை ஏறினாலும் உங்களை என்னையும் பால் வாங்க கர்த்தர் கிருபை தருவார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். மாறாது, தேசம் மாறாது, பஞ்சம் மாறாது, கொள்ளை நோய் மாறாது. ஆனால் உங்களை என்னையும் அவைகளுக்கு நடுவிலே போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதான் இந்த வசனம் சொல்லுது. உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் அதை காப்பாற்றும். இப்போ யோசித்து பாருங்க, தேசமே பஞ்சம். எலியாவுக்கு கிங்ஸ் ஃபுட் வந்துச்சான். அந்த பேர் கிங்ஸ் ஃபுட் அப்படிம்பாங்க. காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும். அன்னைக்கு ராஜா மட்டும்தான் அப்படி சாப்பிட முடியுமா? ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஒரு அப்பத்தை சாப்பிட்டுட்டு சாவறதுக்கான நிலைமை அது. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் வெஜிடேரியனோட சாப்பாடு வருதுன்னா அதுக்கு பேர் கிங்ஸ் ஃபுட் ஆமாம். அப்போது அவ்வளோ பஞ்சத்திலையும் கர்த்தர் கிங்ஸ் ஃபுட்டை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய கொடுமை, லாக்டவுன் இவ்வளோ நடந்திருக்குது, கர்த்தர் உங்களை என்னையும் கை விட்டாரா? ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காக்கா, ஏதோ ஒரு ரூபத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாற்றி தான் இருக்கிறார். அதான் எப்பவும் சொல்லுவேன். நாங்கள்லாம் வந்து சபை கிடையாது, சபை இருக்கிறவங்களுக்கும் அதான் நிலைமை. எங்களுக்கு ரெகுலராக ஏதாவது சர்ச்சில் கூப்பிட்டு மீட்டிங் கொடுத்தா தான் எங்களுக்கு மீட்டிங், இல்லைன்னா எங்களுக்கு மீட்டிங்னு ஒன்று கிடையாது. நாங்களாக போய் தான் எங்கேயாவது சுவிசேஷன் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய எங்களையே கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றி இருக்கிறார். பத்திரமாய் கர்த்தர் போஷித்து இருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த தேவன் உங்களையும் போஷிப்பார். இந்த பஞ்சத்துக்கு பிறகு பட்டயம் வரும். இப்போ பர்மாவில் போயிட்டுருக்கு, ஆப்கானிஸ்தானில் போயிட்டுருக்கு, உலகளாவிய 3rd வேர்ல்டு வார் வரும். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போவே கிளைமேட் கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங், பருவநிலை மாற்றம். இதன் விளைவாக 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போதுன்னு 3000 பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுமே அதை பற்றின ரெட் அலர்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜனங்கள் தப்பிக்கிறதுக்கு பறக்கிற ஃப்ளைட்டில் ஏறுறாங்க, தொத்திக்கிட்டு போகிறாங்க, டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி, அங்கேருந்து கீழே விழுறாங்க. பார்க்கவே கொடுமையாக இருக்குது எல்லாமே. ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கறதான மிகப்பெரிய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ இந்த கடைசி காலம் இருக்கிறது, இது
ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்ளுகிற காலம் இது. ஆனால் உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் பாதுகாப்பார். இது அவர் வாக்குத்தத்தமாகவே சொல்கிறார். அந்த தேசம் பயங்கரமான அக்கிரமத்தில் போனோம், 4 வகையான அழிவில் போனாலும் இந்த 3 வகையான மனுஷங்களை பத்திரமாக பாதுகாப்பார். நோவா என்கிற தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனையும், பிரியமான புருஷனாகிய தானியேலையும், நீதிமானாகிய யோபுவையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? டோன்ட் வரி, God is with you always. அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த தேசம் மாத்திரமல்ல, வீடு மாத்திரமல்ல, உலகளாவிய எவ்வளோ பெரிய கலாமிட்டிஸ் ஆண்டவர், எவ்வளோ பெரியதான காரியங்கள் நடந்தாலும், அது எவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவுகள் சீற்றங்கள் நடந்தாலும், கொள்ளை நோய்கள் எங்கள் வாசல் வரைக்கும் வந்தாலும், பக்கத்திலும் வலது பக்கத்திலும் வந்தாலும், ஆண்டவரே பட்டயம் எங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டு போனாலும், தேவனாகிய கர்த்தர் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொல்லி எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவரே, தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் நீர் எங்களுக்கு கிங்ஸ் ஃபுட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வீடு ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்குள்ளேயும் நோவாவும் யோபுவும் தானியேலும் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு நீதிமான்கள் உள்ளே இருக்கிறாங்க. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். இந்த நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனியும் பாதுகாக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.